ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்குது ஷார்டாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ட்ரெய்லரோட பிரேக் டவுன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபியூச்சர்ல போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து நிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன டீசர்ல இருக்கிறத விட இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸையும் டீடைல்ஸையும் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்திருப்பாங்க. அதோட புது புது கேரக்டர்ஸையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. இந்த ட்ரெய்லர் மூலமா பாத்தீங்கன்னா இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸோட ஸ்டோரி மொத்தமா டிஃபரெண்ட் யூனிவர்ஸ்ல நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருந்திருப்பாங்க. அதாவது எப்ப மல்டிவர்ஸ் கான்செப்ட் எடுக்க ஆரம்பிச்சாங்களோ அப்ப இருந்து ஏகப்பட்ட யூனிவர்ஸ் ரிவீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலதான் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட யூனிவர்ஸையும் காமிக்க போறாங்க. இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த மூவிஸோட சீக்வலா இருக்குமான்னா அது கிடையாது. பட் ஒரு சில சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஏன்னா டிஃபரெண்ட் யூனிவர்ஸ்ல டிஃபரெண்ட் ஸ்டோரியா கொடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டோரி எந்த மாதிரி அமையும்னு ட்ரெய்லர்லயே பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. இது வரைக்கும் மார்வல் கேரக்டர்ஸ் சேஞ்ச் பண்ணி பார்த்திருப்பீங்க. கேரக்டர்ஸோட ஜெண்டரா மாத்தி பார்த்திருக்கீங்களா? இந்த மூவில இருந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மூவி பாத்தீங்கன்னா ஜூலை 25th ரிலீஸ் ஆக போகுது. ஓகே கைஸ், ட்ரெய்லரை பிரேக் டவுன் பண்ணிடுவோம். அதோட இந்த ட்ரெய்லர்ல இருக்கிற ஒரு சில ஈஸ்டர் எக்ஸையும் டீடைலா பார்ப்போம். இந்த ட்ரெய்லரோட ஓப்பனிங்லயே பாத்தீங்கன்னா தி டெட் கில்பர்ட் ஷோன்னு சொல்ற மாதிரி ஒரு டிவி ஷோல இருந்து ஆரம்பிச்ச மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. அதாவது இந்த இடத்துல கரெக்டா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மெம்பர்ஸை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி ஷோ மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. மேபி இந்த இடத்துல இருந்து அவங்களோட ஆரிஜின் ஸ்டோரி ஒரு டிவி ஷோ மூலமா ஷார்ட் பீரியட்ல முடிச்சிருவாங்க போல. ஒருவேளை முழுக்க முழுக்க ஸ்டோரியை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த ரெண்டு மூவிலயுமே ஆரிஜின் ஸ்டோரியை காமிச்சுதான் இருந்திருப்பாங்க. இந்த மூவில சிம்பிள் அண்ட் ஷார்ட்டா முடிச்சிருவாங்களோ? அந்த டிவி ஷோவை ஆங்கர் பண்றவர் பாத்தீங்கன்னா 4 ஆஸ்ட்ரோநாட்ஸ் ஸ்பேஸ்க்கு போயிருந்திருப்பாங்க. ஆனா அவங்க திரும்பி வரப்ப ரொம்பவுமே சேஞ்ச் ஆயிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதாவது எப்பவும் போலதான் அவங்க ஸ்பேஸ்க்கு போறாங்க. அங்க இருக்கிற ஒரு ரேடியேஷன் ஸ்டார்மால பாதிக்கப்பட்டு அவங்க எல்லாத்துக்குமே சூப்பர் பவர்ஸ் கிடைச்சிருக்கும். இந்த இடத்துல கரெக்டா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க ஸ்பேஸ்க்கு பயன்படுத்த அந்த ஸ்பேஸ் ஷிப் ப்ளூ கலர்ல தான் இருந்திருக்கும். இவங்களோட ஓன் ஸ்பேஸ் ஷிப்பா கூட இருக்கலாம். அதுக்கு அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம அதாவது பென் கிரீம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு திங்கிங்ல இருந்திருப்பாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற சின்ன பசங்க எல்லாருமே இந்த காரை தூக்குங்கன்னு சொல்றாங்க. அவரும் தூக்கி இருந்திருப்பாரு. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு மூவிலுமே பாத்தீங்கன்னா திங்க பார்த்து பயந்தவங்க தான் அதிகமா இருந்திருப்பாங்க. ஆனா இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா அது அப்படியே உல்டாவா இருக்கு. மக்கள் எல்லாருமே ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மூவில கொஞ்சம் வித்தியாசமா கட்டலாம்னு நினைச்சிருப்பாங்க போலயும். அதுக்கு அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களுமே ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கு தேங்க்யூ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அவங்க ஏன் ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கு தேங்க்யூ சொல்லணும்? அப்படி அவங்க என்னதான் பண்ணிருக்காங்க இந்த உலகத்துக்காக அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருந்திருக்கும். ஒருவேளை இவங்க வந்து கேலக்டஸை டிஃபீட் பண்ணி ஏத்து ப்ரொடெக்ட் பண்ணதுனால இவங்களுக்கு தேங்க்யூ சொல்றாங்களோ? இந்த டிவி அப்பியரன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒருவேளை மூவியோட எண்டிங்ல கூட வரலாம். அதுக்கு அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீமை சேர்ந்தவங்க காஸ்டியூம்ஸ் வியர் பண்ணி ஒரு இடத்துல நிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பேட்டிலுக்கு தயாராவாங்களோ? அதுக்கு அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட ஹெட் குவார்டர்ஸ் காமிக்கிறது மட்டும் இல்லாம திங்கும் ஹெர்பின் சொல்லப்பட்ட ஒரு ரோபோட்டும் குக் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஷாட்ஸ் எல்லாம் பாக்குறப்ப ஒரு அப்நார்மலான பீயிங் எப்படி சகஜமான வாழ்க்கையை வாழ முடிஞ்சிருக்கும்னு நம்ம எல்லாத்துக்குள்ளயும் ஒரு கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த இடத்துல நம்ம பர்டிகுலரா நோட் பண்ணோம்னா ஜானி ஸ்டார்ம் கையில இருக்கிற ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல ஹியூமன் டார்ச்சோட போட்டோ இருக்கும். மேபி இந்த ஒட்டுமொத்த வேர்ல்டுலயுமே ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஒரு பிராண்டாவே கிரியேட் ஆயிருந்திருப்பாங்க போல. யாரு சாமி இவங்க அப்படி என்னதான் பண்ணாங்கன்னு இவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்காங்க? அதுக்கு அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா நம்ம சூஸ்ட்ராம் வந்து பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி ரிவீல் பண்ணி இருந்திருப்பாங்க. இந்த ட்ரெய்லர்ல கரெக்டா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல டைம் ஜம்ப் சீக்வென்சஸ் காமிச்சிருந்திருப்பாங்க. அதாவது இந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா 60s இல்லனா 80sல நடக்கிற மாதிரி அந்த ட்ரெய்லர்ல ஒரு பில்டிங்ஸா இருக்கட்டும், டெக்னாலஜியா இருக்கட்டும், கொஞ்சம் விண்டேஜ் இருக்குள்ள தான் காமிச்சிருந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஃபேமிலியா ஒன்னா சேர்ந்து டின்னர் சாப்பிடுற டைம்ல வானத்துல ஏற்படுற ஒரு அப்நார்மல் ஆக்டிவிட்டியை நோட் பண்ணி இருந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா அந்த அப்நார்மல் ஆக்டிவிட்டியை தொடர்ந்து லேடி சில்வர் சஃபர் காமிச்சிருந்திருப்பாங்க. அதாவது ஷாலாபெல். இதுக்கு முன்னாடி வந்த மூவில பாத்தீங்கன்னா கேலக்டஸோட அடியாளா நொரின் ரேன் சொல்லப்படுற ஜென் சில்வர் சஃபர் காமிச்சிருந்திருப்பாங்க. ஒருவேளை வித்தியாசமா இந்த ஸ்டோரியை கொண்டு போகணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிருப்பாங்களோ? அந்த லேடி சஃபர் பாத்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மெம்பர்ஸை பார்த்து நீங்க தான் இந்த உலகத்தை பாதுகாக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு நம்ம சூஸ்ட்ராம் பாத்தீங்கன்னா ஆமா நாங்க தான் சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா அந்த சஃபர் பாத்தீங்கன்னா இந்த பூமி கூடிய சீக்கிரத்தில் அழிய போகுதுன்னு ஒரு வார்னிங் கொடுத்திருந்திருப்பாங்க. ஆப்வியஸா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது சில்வர் சஃபர் ஒரு பிளானட்டுக்கு போய் கேலக்டஸ் அந்த பிளானட்டுக்கு வரதுக்காக ஒரு பாதையை உருவாக்குவான். அந்த லேடி சஃபர் சொல்றத கரெக்டா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை பார்த்து நீங்க தான் இந்த எர்த்தோட ப்ரொடக்டரா கேக்குறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா இந்த யூனிவர்ஸ்ல ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை தவிர வேற எந்த வித சூப்பர் ஹீரோ டீமும் கிடையாது. இதனாலதான் ஒட்டுமொத்த மக்களும் அவங்களை கொண்டாடுறாங்களோ? அப்படியே அங்க இருந்து அந்த சில்வர் சஃபரும் ஸ்பேஸ்க்கு போக ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்கள தொடர்ந்து நம்ம ஜானி ஸ்டாமும் போயிருந்திருப்பாரு. ஒரு கட்டத்துல ஜானி ஸ்டாம் சுத்தி இருக்கிற ஒட்டுமொத்த பிளேம்ஸும் மறைஞ்சு போய் நார்மல் ஹியூமனா அந்த சில்வர் சஃபரோட போர்டை தொட்டிருப்பாரு. இந்த இடத்துல ஜானியை சுத்தி இருக்கிற பிளேம்ஸ் போனதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஒருவேளை ஜானியை பவர் டவுன் பண்ணிட்டாரா? அப்படி இல்லைன்னா எர்த்தோட அட்மாஸ்பியர் தாண்டதுனால ஆக்சிஜன் கிடைக்காம போயிருந்திருக்கும். அதனால கூட அந்த பிளேம்ஸ் எல்லாம் மறைஞ்சு போயிருந்திருக்கலாம். அதுக்கு அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக்கான ரீட் ரிச்சர்ட்ஸ் எல்லையே மீறி விண்வெளியை சோதிச்சேன் அது வந்து அவங்களுக்கு கேட்டிருக்குன்னு சொல்லி இருந்திருப்பாரு. ஒருவேளை அவங்க 4 பேருமே ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்பேஸ்க்கு போனப்ப இந்த சம்பவம் நடந்திருக்கலாம். அந்த இடத்துல அவர் கரெக்டா யாரை மென்ஷன் பண்றாரு
பண்றாருன்னா கேலக்டஸையும் சில்வர் சஃபரையும் தான் மென்ஷன் பண்றாரு. அவங்களோட சேர்ந்து இன்னும் யாரெல்லாம் வர போறாங்கன்னு தெரியல. அதுக்கு அடுத்தடுத்து சீன்லயே பாத்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீமையும் ரீட் ரிச்சர்ட்ஸோட ஸ்பேஸ் டைம் கால்குலேஷனையும் காமிச்சிருப்பாங்க. தலைவன் நல்லா பூந்து விளையாண்டுருக்காரு போல. ஸ்மார்ட்டஸ்ட் மென்னா சும்மாவா. அதுக்கு அடுத்த ஷாட்ல பாத்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் எல்லாமே ரெண்டாவது தடவையா ஸ்பேஸ் சூட்டை மாட்டி ஸ்பேஸுக்கு போக தயாராகிறாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா ஒரு பிளானட் டெஸ்ட்ராய் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா இது எர்த்தா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. எர்த் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி வேற ஏதோ பிளானட்டை டெஸ்ட்ராய் பண்ணி தன்னோட சம்பவத்தை ஆரம்பிச்சிருந்திருப்பாரு போல. ஃபியூச்சர்ல வர போற ட்ரெய்லர்ல கூட இந்த பிளானட்டை பத்தி டீடைலா காமிக்கலாம். வெயிட் பண்ணி பாப்போம். அதுக்கு அடுத்த ஷாட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் அசம்பிள் ஆயிருந்திருப்பாங்க. அந்த இடத்துல கரெக்டா அவங்க பாக்குறது பாத்தீங்கன்னா நம்ம கேலக்டஸோட வருகையா கூட இருக்கலாம். அதுக்கு அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா நம்ம சில்வர் சஃபர் வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப் குள்ள இருக்கிற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. மேபி இது கேலக்டஸோட ஷிப்பா கூட இருக்கலாம். அதுக்கு அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம சூசன் ஸ்டார்ம் உடம்புல புல்லரிக்கிற அளவுக்கு ஸ்பீச் கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீமோட பவர்ஸ ஒரு சில இடத்துல அங்கங்க டீஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அதோட கேலக்டஸ் பூமியில வந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட பேட்டில் பண்ற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸ் வந்து நாங்க உங்களை பாதுகாப்புன்னு சொல்லிட்டு முடிச்சிருந்திருப்பாங்க. அதாவது இந்த ட்ரெய்லர் மூலமாவே ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட ஸ்டோரி எந்த மாதிரி அமைய போறதுன்றையும் எல்லாராலையும் ஈஸியாவே கெஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். வெயிட் பண்ணி பாப்போம். ஓகே கைஸ், இதுல இருக்கிற ஒரு சில ஈஸ்டர் எக்ஸையும் டீடைலா பாப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேலக்டஸோட வருகை தான். ட்ரெய்லர்ல ஒரு ஷாட்ல பாத்தீங்கன்னா கேலக்டஸோட பிரம்மாண்டமான கால் நியூயார்க் சிட்டியை சின்ன பண்ணமாக்குறத பார்க்க முடிஞ்சிருக்கும். செகண்ட் பாத்தீங்கன்னா அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட சூப்பர் பவர்ஸ் தான். இந்த ட்ரெய்லர்ல ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா தனித்தனியா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மெம்பர்ஸோட சூப்பர் பவர்ஸை டீஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸோட எலாஸ்டிசிட்டியா இருக்கட்டும், சூஸ்ட்ராமோட ஃபார்மிடபிளான பவரா இருக்கட்டும், ஜானி ஸ்டார்மோட ஹியூமன் டச் ஃபார்மா இருக்கட்டும், திங்கோட இன்கிரிபிளான ஸ்ட்ரென்த்தா இருக்கட்டும், எல்லாத்தையுமே இதுல ரிவீல் பண்ணி இருந்திருப்பாங்க. நம்பர் 3ல பாத்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட கார் தான். இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவி பாத்தீங்கன்னா 1960ஸ்ல நடக்கிற மாதிரி இருக்கும். அது ஏன்னா அங்க இருக்கிற கார் இந்த ட்ரெய்லர்ல காமிச்ச எல்லாமே அந்த 60s காலகட்டத்தை சேர்ந்த மாதிரி தான் இருந்திருக்கும். நம்பர் 4ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிளானட் டெஸ்ட்ராய் ஆகிறதா நிறைய பேர் இதை வந்து எர்த் தான் டெஸ்ட்ராய் ஆகும்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இது எர்த்துக்கு பதிலா வேற பிளானட்டா கூட இருக்கலாம். நம்பர் 5ல பாத்தீங்கன்னா ரீட் ரிச்சர்ட்ஸ் அப்படி என்னதான் பண்ணி இருந்திருப்பாரு. ஸ்பேஸோட பவுண்டரிஸ் ஸ்ட்ரெச் பண்ணதுனால கேலக்டஸ் பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற எர்த்துக்கு வருகை தந்திருக்கலாம். இந்த ட்ரெய்லர்ல ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் பேரலல் ரியாலிட்டிஸ் பத்தி கால்குலேஷன் பண்றதை காமிச்சிருந்திருப்பாங்க. நம்பர் 6ல பாத்தீங்கன்னா கேலக்டஸோட அடியாளு தான். அதாவது சில்வர் சஃபர் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த மூவில பாத்தீங்கன்னா நோரின் ராட் தான் இருந்திருப்பாரு. இந்த இதுல பாத்தீங்கன்னா ஷாலா பெல்லா மாத்தி இருந்திருப்பாங்க. அதாவது ஜெண்டரவே ஸ்வாப் பண்ணி இருந்திருப்பாங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்ன்றது மூவி வந்தா மட்டும் தான் தெரியும். நம்ம 7ல பாத்தீங்கன்னா சூஸ்ட்ராமோட பிரெக்னன்ட் ரிவீல் பண்ணி இருந்திருப்பாங்க. அதாவது இதுல இருந்து அடுத்த ஒரு சூப்பர் ஹீரோவான பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் இந்த ட்ரெய்லர் மூலமா டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது மார்வலுக்குள்ள இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர்னா பிராங்க்லின் சொல்லலாம். நம்பர் 8ல பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வேர்ல்டுமே ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் தேங்க்யூ சொல்லி இருந்திருக்கும். அது எதனால சொல்லியிருப்பாங்கன்னு நிறைய தடவை இந்த எர்த்தை ப்ரொடெக்ட் பண்ணி இருந்திருப்பாங்க போல. அதுக்கு மரியாதை செலுத்துற விதமா தான் இவங்க எல்லாருமே தேங்க்யூ சொல்லி இருந்திருப்பாங்க. யாரெல்லாம் இந்த படத்துக்கு வெறித்தனமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபியூச்சர்ல போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனா வந்து நிக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது சைனிங் ஆஃப் ஷோ டாக்ஸ்.